தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதிராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்யராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். ராசு மதுரவன் மாயண்ட குடும்பத்தாரில் ஃபஸ்ட் என்னத்தையும் கேட்டார். ஃபஸ்ட்லாம் மாட்டேன்ட்டேன். அது என்னன்னா பயம்தான். நம்மளாம் அதுக்கு சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக இருந்தால் கிளம்பி வந்தோம், இப்படிலாம் நினைச்சோம். பயம்தான். தனது தனித்துவமான இயக்கத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததோடு இயக்குனர் சங்கத்தின் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றி வரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் இந்த மேடை இசை வீட்டில் வந்தால் கூட ஒரு மனசு கணத்து போய் தான் இருக்குது. இதற்கு முன் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அதில் நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்யராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி சிறை நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாசத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அது இழப்பு அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதிராஜா, பாக்யராஜ் அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி, அவங்களை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலிருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர், பாக்யராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்யராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் ஒரு யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் வந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு
தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதிராஜா தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜா தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்யராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். நம்ம எஸ்ஐகே ராஜா, ஆமாம், ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மெடலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கித்தான். அதுவும் தொழில்ங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் இப்போ வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசியிருக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியன்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடறாங்க. அப்படியே ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5,000 படம் பண்ணணும். அதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தாரு போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அடுத்து இசையமைப்பாளர் தினா அவர்கள், ஆமாம், என்னோட திருப்பாச்சியோட அதான் முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். ஆமாம், திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டா ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதுலாம். ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கழட்டினதுலாம். ஆனால் என்னென்னா தினா சார்ட்ட திருப்பாச்சியில் நான் புது டேரக்டர் தானே, புது டேரக்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாமல் ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாட்சி இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தார். அதுக்கு சில சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ளே கொடுக்குற தண்டனையும் 4 சவத்துக்கு கொடுக்குற சொல்கிற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனை 4 சவத்துக்கு கொடுக்கக்கூடாது, அது மாதிரி தான். நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்துருக்காரு. ஆமாம், சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லணும் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமா, 4-5 வருஷமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் நிறைய இப்போ இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரு, எல்லாருமே கேரளா அந்த பாடல்
இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தீனா சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர்கள், சினிமா மியூசிக் டைரக்டர் சதீஷ் சங்கருங்கிறது. ஆமாம், சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான். எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவருக்கு சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் அது துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடைய பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வந்தே வந்துச்சு. சில பெரிய ப்ரொடியூசரு சில டேரக்டர்லாம் அனுப்பி கதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டுருக்கு, ஆண்டு நல்ல ஒரு இயக்குனர் ஒரு பாதையை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டுருக்கு. சின்ன பயம் வந்துச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்காக வந்து வேலையை பாரு. ராசு மதுரவன் வந்து மாயண்ட குடும்பத்தாரில் ஃபஸ்ட் என்னத்தையும் கேட்டார். ஃபஸ்ட்லாம் மாட்டேன்ட்டேன். அது என்னென்னா பயம்தான். நம்மளால் சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக இருந்தால் கிளம்பி வந்தோம், இப்படிலாம் நினச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடென்ட், தன் கதையில் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையே நாம நடிக்கக்கூடாது, அந்த முடிவு தான். ஆனால் படமாக பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கிய, என்ன ஹீரோனு ஹைட்டாக இருக்கு, அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லை, இங்கே ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூயட்டில் கொஞ்சம் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு ஹிட் வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்ட தான் இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. படத்தோட கண்டென்ட் வஞ்சி தினாசா சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் குணா, அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லா இருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கண்ணீருங்க. எங்கள் பாரதிராஜா சாரோட வாய்ஸு நமக்கு ரொம்ப மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் வந்து ஒரு விஷயம் டைரக்டரும் பிடிச்சி சொல்லும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. ஊரெல்லாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. அது சித்தப்பா கூட மாட்டாங்க, பெரியப்பா கூட மாட்டாங்க, அப்பா அப்பனை கூப்பிடுவாங்க. அது அது ஒரு ஒரு கலாச்சாரம். அது அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலேயே வச்சிருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலே வச்சிருப்பாங்க. எங்க இதில் இப்போ எங்க குடும்பத்தில் அப்படித்தான் பல வருஷமா சித்தப்பா அப்பாவும் கூப்பிடுறது. சில நேரத்தில் எங்க சித்தப்பா பேர் விருது விருதப்பான்றது தெரியும், எந்த அப்பான்னு தெரியல, விருதப்பா. ஆமாம், அது மாதிரி அது ஒரு ஈக்குவல்ஸ்.
அப்பா ஸ்தானத்தில் எல்லாரும் ஒன்று தான் மாதிரி. அது மாதிரி இந்த கதையிலையும் ஆக்சுவலி சித்தப்பா தான் ஹீரோ. இல்லை, நான் கதை கேட்ட வரைக்கும் சித்தப்பா ஏதோ ஒரு கதையில் வந்து கதாநாயகோட யாரும் டேட் போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு ஒரு பட்டமாக தான் அது. அந்த கதாநாயகிக்கு யார் ஆறுதலா சப்போர்ட்டா அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் ஹீரோ. அதுக்காக இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ. அந்த சித்தப்பா தான் நம்ம ராஜநாயகம் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அம்மா எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அது தானே இது வேறு. ஓகே ஓகே, இது வேறு. அது பாட்டு ஆடினது யாரு? அது வேறு. ஓகே 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 ஓகே. அதாவது ஹோம் தியேட்டருக்கே பார்த்து டக்குன்னு கிளாமர் இருக்குன்னு பார்த்துட்டானே. இந்த படத்தோட கதாநாயகி தான், அவங்களும் ஹீரோயின்ஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி, பெண்ணுங்கிற தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோன்னா, ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தோன்னா, இப்போ ஒரு ஒரு அம்மா மாசமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு. ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பிள்ளைன்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்றாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும்போது மகாலட்சுமியாக பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமியாக வளரணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாக்ஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டைரக்டர் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அப்பாலாம் இருப்பிய. உடனே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பிள்ளை பத்ததுக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவோம் அவனுக்கு பெண் பிள்ளை பத்திட்டா பெருமைப்பட்டுங்க. பொம்பளை பிள்ளாசம் அவங்களை கவனிக்கும். இது வந்து பெருமைக்காக சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளைன்ட்டு. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை ஃபஸ்ட்டு நிற்கும். ஆம்பளை பிள்ளை பொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷனுக்கு கேட்க மாட்டாது, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லையான்ட்டு. கரெக்டு தானே? அப்புறம் ஒரு அப்பா வந்து இப்பெல்லாம் நிறைய இப்பெல்லாம் கூழ் குடும்பம் இல்லையே, இப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக விட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு கொம்பு தண்ணி கொடுத்துரும் போயிடுறான், பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துறாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு மாதம் வந்துடுவாங்க சார், உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆச்சு, மருமகள்கிட்ட நம்ம சாப்பிடலாமா கேட்க முடியாது. பசிக்குது சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடணும் தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ போடுதாத்தா சொல்கிறோமா, 1 மணி பசிக்க ஆரம்பிச்சாமா பசிக்குதுதா சாப்பிடலாமா. எங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதண்ணி கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மக வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி, ஆம்பளை வீட்டு பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்கு, பாவம்லாம் பாக்கி இருக்கு. அதனால் அந்த அந்த மேட்டர் சொல்றதுதான் சார் இந்த வஞ்சி. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம், அரசியல் ரீதியாகவே வச்சுங்களேன். ஏன்னா பெரிய சொன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள்
அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவரோட கைது செய்ய போறாரு. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ளே பூந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர் வாசலில் அவர் உட்காந்துருக்கார். பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம் அஞ்சா நெஞ்சன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கியிருக்காரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீர பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்னைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு மரியாதை வரும். உங்க அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளையும் கூட இல்லை சார், பொம்பளை பிள்ளை கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்கா கைது இருக்கும் முதல்ல. ஏன்னா அது வீரப்பெண். அப்ப அப்பனுக்கு ஒண்ணு அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை கூட உட்காந்துருக்கு, ஆம்பளை யாரும் காணும்ல. அதனால நீங்க யாராவது பொம்பளை பிள்ளை பத்திருந்தா பெருமையா போய் தூங்கிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணா அதுக்கு நிக்கிங்க. அந்த பெருமை சொல்றதான் இந்த வஞ்சி. இந்த வஞ்சிக்கு இது என்ன ஆகுதுன்னா, இதுல பெத்தப்பா மத்தப்பான்னு இல்லை, அதுக்கு யாரு வாழ்க்கைக்கு பாதுகாப்பா வாழ்க்கை மீது அக்கறைப்பட்டாங்களோ அவங்க தான் அதுக்கு அப்பா. பெத்துட்டா மட்டும் அப்பா இல்லை, யாரு நம்ம மேல அக்கறைப்படுறாங்களோ அவங்க தான் அப்பா ஸ்தானம். அதான சார் கதை? கரெக்டாக கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ரு ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இன்னொரு அதிசயம், தமிழை கற்றுக்கணும், எனக்கு தமிழ்னா உசுறு, தமிழை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்காரு அவர் ஒருத்தர், பாடலாசிரியர். நம்ம இங்கே பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்கு, படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கல, தமிழ் பிடிச்சிருக்கனால ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்க தமிழ் யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது அவரு இல்ல, நீங்க என்ன பெண்டுகள் நீ பாட்டு எழுதுருக்கு, அவர் ஈச பாட்டுக்கு உட்காந்துருக்காரு பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த படத்துல நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.